பரிதாரத்தை பூசிக்கொள்ள அப்பா அழகு நான் அது மாதிரி பெண்ணு கிடையாதா? என்னுடைய தந்தைய என்னைக்கு நான் தலை குனிய வைக்க மாட்டேன்டா. என்னை பத்தி நீ மட்டும்தான் தெரிஞ்சுக்கிற. சரி வேடா நீ போமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். மாயாஜாலம், மந்திரஜாலம், இந்திரஜாலம், தந்திரஜாலம் அத்தனையும் நான் பெற்றிருக்கின்றேன் பலசாலியாக. ஏன் தெரியுமா? மாகாளியை படிக்கின்றேன். இந்த மாகாளியை படிக்கிறனாக அதிகார பூஜை, அன்ன நைவேத்தியம், தீபதூப ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் அபிஷேக ஆராதனை செய்ய வேண்டும். ஆமா, ஜலம் கொண்டு வர வேண்டுமே. இப்ப யாரு இருக்காங்க ஜலம் கொண்டு வரதுக்கு? ஜலம் கொண்டு வரலாம், இருந்தாலும் பொண்ணு போய்க்குது. பொண்ணு விஷயத்தை நம்ம உனிப்பா பார்க்கணும். அப்படியா? சரி, பிறகு பார்க்கிறேன். புறப்பட்டு வா. மயிலடக்கு ஒரே தங்கை
ஒப்பற்ற தங்கை தெரிந்த வீரோ தூர தண்டையை ஆமா கூட பண்ண சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு படுபாவி கொலகாரே கொலட்டி பாவி தங்கச்சி வாழ்க்கையை அழுத்துட்டான் பாவி என்ன போனேன் இது போன்ற வாழ்க்கை அது மட்டும் இல்லை என் மகனுக்கு நான் நீலமகன் மகனை பார்க்க வேண்டும் நீ காவலா நிலைமை பார்த்தையடா ஆமாம்மா சொந்த அண்ணனே தங்கச்சி வாழ்க்கை கழிச்சுதான் ஆமாம்மா தாய் பாவி தாய் எத்தனை பாவி நான் சேர்த்து உங்க யாரும் எந்த ஊர்ல நடக்க மாட்டான் ஏண்டா எந்த ஊர்ல நடக்குமா எங்கேயுமே நடக்காத வச்சு உங்க அண்ணன் பண்ணிட்டாப்புல நான் கூட பிறந்த தங்கச்சி தாலி அண்ணனே அறுத்துட்டாப்புல அம்மா புள்ளைய பார்த்த இல்லடா மகனை பார்க்க வேண்டும் ஸ்கூல் போய்க்கிறானே நீலமகனை பார்க்க வேண்டாம் கூட பார்க்கலாம் மகனே ராஜா உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அவர்கள் மலர்வது நீலமேகன் என்ற பெயரோடு சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய அம்மாவை சந்திக்க வேண்டும். அம்மா, அழைத்த காரணம் மகனே ராஜா, பாடசாலை போய் வந்தியப்பா? பாடசாலைக்கு சென்றேன். நல்ல முறையில் படிக்கிறேன், எவ்வித குறையும் கிடையாது. மகனே ராஜா, பாட்டி விட்டுதப்பா. மகன் ராஜா, சாப்பிட்டியாப்பா? சாப்பிடலையா? உங்களம்மா அவனுக்கு போயிட்டு அம்மா சாப்பிட செஞ்சுருக்கேன். சரிம்மா, அருமையான சாப்பாடு, அற்புதமான உணவு. அம்மா கை பக்குவமே பக்குவம் தான். ராஜா, மகன் ராஜா, எங்க போற? பாடசாலைக்கு போறேன். ஏண்டா மறுபடியும் பாடசாலை போக வேண்டுமா என்ன? வேற எங்க போக? அப்படியா? ஏண்டா தாயை மறந்துடாத, சீக்கிரம் வந்துடுடா. பாருமா, பாடசாலைக்கு நல்ல முறையில் படிக்கணும். உன் பேர் எடுக்கணும் நானு. ஆமா, அது மட்டும் இல்ல, அம்மா பேர் எடுத்துரு. ஃபர்ஸ்ட் அம்மா பேர் கூட அம்மா பேர் எடுத்துரு. நல்ல பிள்ளை என்று பேரே வாங்கணும். சாப்பிட்டியா? ஐயோ ஐயோ, என்ன கோயில் கோயில் வச்சுக்கணும். வச்சுக்கணும், வடை வச்சுக்கணும். அம்மா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அம்மா கைவாசமே ரசம் தான். ரசம் தான். அது இலைய போட்டு சாப்பாடு அள்ளி வச்சுட்டு இலையோட தர 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 உருவாங்க பாரு.
ஐயோ மொண்டு மொண்டு ஊத்துவாங்க நின்னபடி அவ்வளவு ருசியா இருக்கும் என்ன ஒண்ணு உப்பு தான் அதிகமா போட்டுருவாங்க ராஜா ஏண்டா பாடசாலைக்கு போகும்போது நல்ல பசங்க சேரணும் சரியா கெட்ட பசங்க சேரக்கூடாது சரியாப்பா பாது பத்திரம் போயிடுவாப்பா சீக்கிரம் வந்து நல்ல பசங்க யார் தெரியுதா நல்ல பசங்க கூட தான் சேரணும் பீடி பிடிக்கிறவன் ஆன்ஸ் போடுறவன் சிகரெட் பிடிக்கிறவன் சரக்கு அடிக்கிறவன் இவங்க கூட மட்டும் தான் சேரணும் நல்ல பசங்க அவங்க தான் சீக்கிரமா முன்னு கொண்டு வருவாங்க நம்மள போடா நல்ல பசங்க உனக்கு தெரியாதா உன்னா விட நான் சேரவே கூடாது நான் நல்ல பையன் தானே நான் பாடசாலைக்கு போறேன் போட பாடிக்கு போறியா பாடசாலைக்கு போறேன் பாடசாலையா ஆமா நான் பாடசாலைக்கு சென்று பாத்து போயிட்டு வாடா சீக்கிரம் வந்து சரியா சீக்கிரம் ஆகட்டும் பாடசாலைக்கு சென்று நல்ல முறையில் படிக்கிறேன் என்று என்னுடைய தாயினிடத்தில் உரைத்திருக்கிறேன். இருந்தாலும் பாடசாலைக்கு பிறகு செல்லலாம். என்னுடைய மாமன் மகள் ஒருவள் இருக்கின்றாள், ஆதி ரூபாவதி. அவள் சின்ன சிறிய வயதிலிருந்து காதலிக்கிறேன். அவளை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது செல்கிறேன், மாமன் மகளை சந்திக்கிறேன். எனக்கு முன்பதாக இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் ஆலய காணலே வரட்டும் வரட்டும். அவர் வந்தாலும் அவர் பேசக்கூடாது. ஏமாத்துறாரு. எனக்கு முன்னாடி நான் தான் வரேன். இன்னைக்கு வந்தா அவர் கூட பேசக்கூடாது. எனக்கு நீங்க தானே முன்னாடி வரேன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு நான் தான் வந்திருக்கிறேன். நல்லா முன்பதாக வருவேன். இருந்தாலும் எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியல. சமாளிச்சு அதெல்லாம் போனால் போகட்டும். அதுக்கு நாம இருவரும் சந்தோஷமா இருப்பல்ல. இப்ப சந்தோஷமா இருக்கலாமா? தெரியுமா மாமா? மாமா ஒருவர் மீது ஒருவர் சாய் ஓடம் போடு இருந்தாலும் நம்ம நீல மகனா இருந்தாலும் இருக்கலாம். அப்படியே ஓடு போய் பார்க்கலாம்.
என்னாச்சுன்னு தெரியல குழந்தைக்கு நான் பயமா இருக்கு பயம் போன பாம்பு செத்து அட பாவி உன் வாயில் நல்லா மாறாதா கருந்தோட்ட வையா வரானே காலேஜ் ஏண்டா நான் என்ன அடிக்க போறேன் நான் அடிக்க போறேன் என் புள்ளைக்கு என்ன வளர்த்து வைக்கிறேன் நானு பழுத்து பழுத்து நடிக்கிற நீ ஏய் நான் என்ன அடிக்க போறேன் ஏன் அடிக்க போறேன் உன்னை எனக்கே ஒரு மாதிரியாவது என்ன மாதிரி ஆகுது ஏண்டா என் பையனை தேர அத்தே அத்தியா அத்தே இங்க நீங்க என்ன பண்றீங்க அத்தே ஏண்டா என்ன பண்ணி யாரு என்ன ஏண்டி என்ன சொல்லுங்க அத்தே இந்த மலர்வனத்துல ஆடி பார்த்தேன் இல்லாத்தே இந்த மலர்வனத்துல இருந்த பூச்சி எதையும் பாடல ஏறிச்சு பூச்சி அப்படியே விட்டுறாத வேற முட்டை வச்சு குஞ்சு போச்சுட்டு போகுது என்னடி அத்தே அதெல்லாம் நீங்க இருக்கட்டும் அரண்மனையில இருக்கிற இங்க எதுக்கு வந்தீங்க அத்தே ஏண்டி என் மகன் பாசைக்கு போனாரு இன்னும் காண்டி அவன் தேடி தான் வந்தேன் எவ்வளவு தெரியல மாமாவை காணோமா ஆமாண்டி எங்க போனாரு அத்தே மாமாவை நான் பார்க்கவே இல்லையா இங்க வாடா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் நம்ம எதுக்கு செஞ்சு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்ப்போம் என்னத்துக்கு பையனை காணோம் பாருங்கடா அத்தை நீங்களா இருக்க மாட்டாரு நீ சீக்கிரமா போயிட்டு வேற எங்க பாடிங்க நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் சொல்லிட்டு பள்ளிக்கூடம் உனக்கு டேய் நான் பாடசாலைக்கு போறேன் சொல்லி தான் பாடசாலை உனக்கு பாடசாலைக்கு செல்கிறேன் நல்லாதான் படிக்கிறேன் இருந்தாலும் மாமன் மகளை சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறமா அதனால அவளதான் நான் கல்யாணம் பண்ணி போறேன் ஆமாமா எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைமா அட பாவி வாய மூடு காதலிக்கிறானா யாரு அப்ப யாரு இவங்க அப்பனை கொண்டுட்டான் பாவி எங்க அப்பனை கொன்னதே மயில் ராவணன் தான் அப்படியாப்பட்ட பொண்ணு லவ் பண்றியாடா பாவி உனக்கு கொன்று மாட்டான் வேணாண்டா கொலகாரடா வேணாண்டா அம்மா அம்மா என்னுடைய தந்தை போலவே நானும் இருக்க மாட்டேன் என்னுடைய தந்தை தான் ஏதோ தெரியாம தவறு செய்துட்டாரு நானும் மாமாவும் காதலிக்கிறோம் எங்களுக்கு இருவருக்கும் திருமணம் செய்வது உங்களுடைய பொறுப்பு வேணாமா அத்தை வேணும் அத்தை நானே என் உயிருக்கு மேல நான் மாமாவை காதலிக்கிறேன் அதனால யார காதலிக்கிற என்னுடைய மாமாவை நான் உயிருக்கு மேல காதலிக்கிறேன் வேற ஆளு பார்த்து சொன்னா எங்க பார்த்து சொன்னா என்னடா உனக்கு அது வேற உங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதம் வாங்குறேன் ஆமா நீ சம்மதம் வாங்குறியா வாங்க என்னடா ஏமா என்ன வயசு ஆகி போச்சு ஆமா இப்பயா நாளையா இன்னைக்கான்னு எப்ப கூடுன்னு சொல்ல முடியாது அதனால நீ செத்தாலும் கவலை கிடையாது யாரு சின்ன நிறுத்துங்க ஆசைப்பட்டாங்க மயில் ராணி உங்க அண்ணன் கிட்ட போய் பேசி பாரு நான் சொல்ற மாதிரி கேளுங்க அத்தை நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய அண்ணன் என்னுடைய அப்பா இருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு என்ன பெண்ணு கேளுங்க பெண் கொடுத்தால் பாருங்க அப்படி இல்லை என்றால் கட்டின புடவையோட நான் உங்க கூட வந்துடுறேன் கட்டினா மாமனை கட்டுவேன் இல்லைன்னா செத்துருவேன் அப்படியா நானும் கட்ட ரூபாவை தான் கட்டுறேன் ரூபாவை தான் கட்ட கதை தான் இருக்கக்கூடாது என்னடா இந்த கட்டின போட வரன்னு சொல்ற வார்த்தை இருக்கக்கூடாது நாங்க பயணை வச்சுதான் நாங்க ஒரு விதமா முன்னேறலான்னு வரோம் வரதட்சணை வாங்கி என்ன முன்னேற போற வரதட்சணை வாங்க தேண்டா எங்க அண்ணன் போயிட்டு பொண்ணோட கொடுப்பறடா அத்தை அப்பா எல்லாத்தையும் மறந்துட்டாரு நீங்க போயிட்டு பெண்ணை கேளுங்க கண்டிப்பா பெண் கொடுப்பாரு சீக்கிரமா போயிட்டு பொண்ணு கேட்டா என் நீசா அடிப்பேன் என் புள்ளிசா அடிச்சு போடுறேன் நீங்க போயிட்டு சீக்கிரமா பெண் கேளுங்க அத்தை நீங்க போங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு அப்பா கிட்ட கூட்டி நாங்க போய் வாங்க நம்ம ரெண்டு பேரும் போலாம் தாயா உங்க நம்ம தானே அதனால என் மகன் இல்லையா என் மகனுக்காக பரவாயில்ல போயிட்டு மறுபடியும் பொண்ணு கேட்டேன் பக்குவமா பேசு எதுவும் கௌதமி பேசாத அந்த ஆள் ஏற்கனவே ரொம்ப கோவக்காரன் மென்டல் மாரி அந்த ஆளு ஒரு பக்குவமா லெகோ பேசணும் சரிடா சீக்கிரமா ஆகட்டும்டா எங்க போற எங்க வரனே தெரிஞ்சுக்க முடியலையே என்ன ஆச்சு உனக்கு நான் இங்க தான் சுத்தி கிடக்குறேன் போகட்டும் இந்த ஏதோ நம்ம பொண்ணு போச்சு காலேஜுக்கு பொண்ணு காணும் ஆமா நேரம் கடந்து விட்டது தங்கச்சி மாரியா இது யாராவது அப்படி சொல்லி வளர்க்கல அதானே ஜாக்கிரதை பயமுறுத்தி யாராவது வரமே கேட்டு பாரு யாரு யாருன்னு அண்ணா பாரவ் சார் என்ன
என்னம்மா ஏண்டா எங்க அண்ணனை பார்க்கணும். அண்ணன் சொல்லிட்டு வரமா? ஆமா நான் வந்துடுறேன் சொல்லு. பக்கமா இரு. சீக்கிரம். ஏத்தமா அது வந்துக்குது பாரு. இது அது வந்துக்குது. எதுல அது? அதான் அது வந்துக்குது. யார் அது? அந்த ஓடிக்காலியா? எந்த ஓடுகாலியா? ஆடா உன் தொங்கச்சி. அவ ஏன்டா இங்க வந்தா? அதான் என்னன்னு தெரியல. சீர் வரிசையோட வந்துக்கிறா. சீர் வரிசையா? ஒருவேளை அவருடைய பிள்ளைக்கு திருமணமா என்னவோ? இல்ல இதுக்கு சீமந்தம் பண்றாங்களோ? டேய் என்ன இருந்தாலும் தங்கச்சி பாசம் பத்தியாடா? ஏங்க அம்மாங்காரனா நான் இருக்கணும், அவனுடைய மகனுக்கு திருமணம் செய்யணும்னு ஆசை இருந்தாலும் வீட்டை தேடி வந்துட்டாங்க. நம்ம தான் பேசுப்போ. அண்ணா இது மாரி பேசலாம் ஒரு அன்பு வருமா, பாசம் வருமா? அது எவ்வளவு அமைதியா அண்ணான்னு கூப்பிடுது. என்ன தங்கான்னு சொன்னா என்ன? எப்படிடா பாசம் வருது? எப்படி பாசம் வரும்? ஏண்டா எப்படிலாம் இவளை வளர்த்து ஆளாக்கணும்? ஓடுகாலி நடுத்தல்ல அவன் அவமானப்பட்டு போனால அதெல்லாம் முடிக்கலாமா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க. சரி இப்ப ஏதோ தேடி வந்துக்கிறேன். என்னன்னு கேளு. அண்ணா என்ன அண்ணா தங்கி அன்பா வான்னு கூப்பிடுங்கண்ணா. அங்க கண்டனுக்கு போறது தங்கச்சி யார ஓடும் போது நினைச்சிருக்கணும். இந்த அக்கறை முதல்ல இருக்கணும். அண்ணா அண்ணா சந்தோஷமான விஷயம் பேசுவாங்க. என்ன விஷயம்? உன் பிள்ளைக்கு நான் திருமணமா? அண்ணா இல்ல பட்டப்படிப்பு முடிச்சுட்டானா? காலேஜ்ல சேர்க்கணுமா? பணம் தேவையா இல்ல நகை நட்டு வேணுமா? தேவையா? எது கேட்டாலும் கொடுத்தா யாரு கேக்குற? ஐயோ கைதா அண்ணன் தானே கேக்குற. கைதா யாரு கேக்குறா? இல்ல சொல்றான் அதுக்கு கேளு. நீ அதெல்லாம் ஒண்ணு வேணும்ண்ணா. பணம் போறது எதுவும் வேண்டாம். அண்ணா என் பிள்ளைக்கு திருமணம் தான். திருமணமா? இப்ப தான் புரியுது. என்னன்னு? நீ யார்? நாய் மாமன். நீ தாய் மாமன். அது பிள்ளை கல்யாணம்னா நீ தான் முதல் சீர் செய்யணும். அப்படியா? அதனால அவனுக்கு பத்திரிக்கை வைக்க வந்துக்கிறாங்க. ஆமா பெண்ணை பாத்துட்டீங்களா? அண்ணா பெண் பார்த்து விட்டேனா? பாத்துட்டீங்களா? ஆமா அண்ணா. எந்த ஊர் சேர்ந்தவோ? எப்படி இருக்கா? என்ன படிச்சிருக்கா? அண்ணா தீனாடுதான் பெண்ணும். இதே நாட்டியா? உண்மைதான். என்ன ஊர்ல இருக்கிறாங்க? நமக்கு தெரியாது. எங்க இருக்காங்க? இல்லங்க இந்த நாடுன்னு சொல்லுது. நம்ம நாட்டுல எத்தனை ஊர் அடங்கி இருக்குது. அது எந்த ஊருன்னு கேக்குறேன். என்ன ஊரு? என்ன அண்ணா அண்ணா உங்க மகளை என் மகளுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய மகளையா? ஏன் பெண்டிய கேக்குற? அண்ணா பணம் கட்டினா பொருள் கட்டினா நான் என்ன கேட்டேன்? ஓ கடவுள் கேட்டேன். என்ன தெரியுமா? இந்த சீரகம் பெண்ணு கேட்ட வந்தாரே வரலாமா? நீங்க அரியாசத்தை எப்படி வரலாம்? காலாட்டு வரலாம். அவருக்கே கொடுக்காதனா உனக்கு கொடுப்பேங்க. அண்ணா அண்ணா உன் தங்கி வந்து காது கேட்கவில்லையா? அண்ணா அண்ணா பெண் தாருங்க. அண்ணா பெண் தாருங்க. பெண்ணு உனக்கா? குருபானி கண்ணீர் வெள்ளத்தில் கரைகள் இல்லை. கொலையரின் மலை குறைந்ததம்மா. நெற்றி குங்குமம் கண்ணீரில் கரைந்ததம்மா. தங்கி படிக்கலாமா? தண்ட தீனிட்டு சிறையில் இருக்காளே அந்த கொழுப்பு தெரியல போடு. கொழுப்பு என்ன ஆணவம் இருந்தாங்க இந்த சைடு
என்னங்க என்னுடைய அம்மா சென்றிருப்பாங்க. ஆமாங்க. எப்படியா முறைப்படி பெண் கேட்டிருப்பாங்க. இடையில இருப்பது இப்பொழுது நம்மளுக்கு திருமணம் தான். திருமணம் தாங்க. உங்க அப்பா எங்க இருக்கிறாரு? இங்க இருந்தா நம்மளுக்கு என்னங்க மறுபடியும் பெண் கேட்டிருப்பாங்கல்ல, அப்பா சந்திக்கணும்ல. சீக்கிரமா பார்க்கலாங்க. அப்பா எம்ம தருமை யமதர்மம் கிடையாது. என்னங்க அப்பா எங்க? அவர் தாங்க என்னுடைய அப்பா. இவரா உங்க அப்பா? ஆமாங்க. ஓ, பயமா இருக்கு. அவரை பார்த்தாவா? அப்படிலாம் சொல்லாதீங்க. யாருங்க அவருக்கு மாமாங்க? மாமா அப்பா மாமா ஆமா, எதுக்கு வந்தீங்க? அப்பா கல்யாணம் பண்ணி அத்தை வந்தாங்களா? அத்தை அத்தை வந்தாங்களா? உன்னுடைய தங்கச்சி வந்தாங்களா? இங்க வரலையே. வரலையா? இல்லையே. நான் தான் அனுப்பிவிட்ட பெண் கேட்க சொல்லி. எப்படி? நான் தான் அனுப்பிவிட்ட பெண் கேட்க அது சொல்லி. பெண் யாரு? நீதானே? ஆமாப்பா. கண்டவனுக்கு பிறகு இவன் கேள்வி பழகுது. மாமா நானும் ஆ. கல்லூரி படிக்கிறதுல இருந்து 2 பேரும் காவலிச்சிட்டு வரோம். என்ன ஆடவண்டா, என்ன அகந்தை. பொசக்காரியே. ஐயோ கையை போட்டு வெங்கிட்ட. நீங்களா வரீங்களா? கல்யாணம் நடக்கணுமா இல்ல? ரூபா என்ன உங்க அப்பா வந்து அடிக்கிறாரு? அப்ப நம்மள கல்யாணம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இல்ல. டேய், ஏண்டா அடுத்தவனை ஏன்டா அடிக்கணும்? நீ என்னடி டேய், போ, போ, கேட்டு. ஏய், நான் இட்டு மாவன விழுப்புரம் பக்கத்துல வெளுத்து கால்ல. ஏந்திரி இன்னும் தூத்துக்கா டேய் ஐயா அப்பா எங்கள் இருவருக்கும் திருமணம் நடத்தி வைக்க மாட்டீங்களா? நடத்தி வைக்க மாட்டீங்களா? ஆமாப்பா. டேய், இதுவரை போடுற சரி. அப்பா எங்கள் இருவரையும் திருமணம் போ. அப்பா இருவரையும் ஒரே சிறையில போட்டாங்க. உங்களுடைய அட்டை அப்பா எங்களை 2 பேரும் வேற சிறையில போடாதீங்க. வேற சிறையில போட்டா அவரை நான் பார்க்க முடியாது, என்ன அவர் பார்க்க முடியாது. நாங்க ஏக்கத்திலேயே இருப்போம். ஒரே சிறையில போட்டா புழுதி கிளம்புமாங்க. அடிக்க மாட்டேன் வாடி. ஏங்க பொண்ணு சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல போட்டு தனித்தனியா போடு. ஒரே ரூம்ல போட்டு உனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? கையில விலகு வச்சும் போயிடுங்க. எதுக்கு? இருட்டுல அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. விலகு வச்சிருங்க. நான் விலகு முடிச்சு அவங்களுக்கு டேய், பாடி சிறை பாதாள சரி. அப்பா அண்ணன் பேசுகிறேன். அப்படியா? அந்த ராமலட்சுமணன் எனக்கு ஆபத்து. உடனே நீ வந்து அவர்களை கொண்டு சென்று நீ வணங்கக்கூடிய மாகாளிக்கு பொழுது வெடிவதற்குள் பலி கொடுத்து விடு. அப்படியா? சாபாஷ். பாதாள இலங்கையிலே எனக்கு ஒரு செய்தி வந்ததுனாக்கா, என் தாயாதி அவளுக்கு ஆபத்தா. எவனோ ராமனா, எவனோ லட்சுமணா விடலாமா? இப்போதே இந்த வடிவத்தில் இரு. அங்க நான் செல்ல வேண்டும் என்றால் தாமரை தண்டி வழியாக வெளியே சென்று அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பேசுறாங்க பார்த்து விட்டு பிறகு சந்திக்கிறாங்களே. பொழுது விடுங்கள், சமரக்கு செல்ல வேண்டும். இதோ இரவு நேரம். பகவான் வானவர் கூட்டம் எல்லோரும் உறக்கத்திருக்கிறார். நாம் காவல் இருப்போம். உண்மைதான் ஆண்டவளுக்கு உண்மைதானப்பா. என்னையா உறக்கத்துக்கு வரையா? ஆஞ்சநேயா ஏய்யா பகவானுக்கு ஆபத்து போற போது? ஆஞ்சநேயா சொல்வதற்கு என் மகள் இருக்கின்றாலே அவள் தான் காற்று மூலமாக உரைத்தாள். என்னவென்று? ஆண்டவளுக்கு ஆபத்து வந்து விட்டது. ஐயோ ஆண்டவனுக்கு யாரால் ஆபத்து வந்தது? என்னுடைய தாயாதி இருக்கின்றால மயில் ராவனால் ஆபத்து. மயில் ராவணன். உண்மைதான். ஏய்யா இப்படி இது பாரு, மயில் ராவணன் ஆமா இங்க வருவான். ஆமா பகவான் எடுத்து செல்வான். ஆமா இது என் மகள் உரைத்தாள். மருதமடம் அடிச்சு போட்டுறேன். ஆஞ்சநேயா சொல்வதை கேளப்பா. ஆண்டவனை பார்க்க வேண்டும் அல்லவா? உனக்கு பயம். ஆமா அவன் பல வடிவத்தில் வருவான், நீ எப்படி காப்பாற்றணும்? ஆ. இத பாரு, பகவான் வெளியே இருந்ததோ ஆபத்து. என் வாலிகளை கோட்டை வைக்கிறேன். கோட்டைக்குள் பகவானை சிறு குழந்தையை உருவாக்கி வேலைக்கு வைத்து கோட்டைக்கு அடைத்து விடுகிறேன். பொழுது வெளிவரை காவலில் நான் இருக்கிறேன். போதுமோ? ஆண்டவனை பார்ப்பது என்பதால் நான் எப்படி பார்க்க வேண்டும்? நீ ஏன் பார்க்க போற? ஆண்டவனை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது அல்லவா? வழிபடுவது பழக்கம். ஆ. யாரும் இல்லையே. யாருமே கிடையாது. வாங்கி என் வாயை திறப்பேன். உள்ளே சென்று பகவானை பார்த்து விட்டு காது வழியா வெளியே வந்து ஓடியா. ஒரு
இப்போதே சொக்குப்புடியை வீசி அந்த ஆஞ்சநேயனுக்கு மாற்று வழி செய்கிறேன். ஓ அந்த திருட்டு பையன் எப்படி வரான்னு பார்க்கறேன். ஆஞ்சநேயா, நான் தான் விபூஷணன் பேசுகிறேன் ஐயா. என்னய்யா இது? மயக்கமா இருக்கே, என்னால் கண் விழிக்கவும் முடியலையே. அம்மா உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஆண்டவனை தரிசனம் செய்ய வேண்டும், ஒரு முறை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் ஐயா. இப்பொழுதுதான் மறைச்சு வச்சு அதற்குள்ள உனக்கு என்ன அவசரம்? மீண்டும் ஒரு அவசரம் தான். ஓ பக்தி. இத பாருங்க, வழியுறுத்தேன் ஞாபகம் இருக்கோ? இல்லையே, மறந்து விட்டேனே. உனக்கு அறிவே இல்லை. அதுதானே என் வாயை திறப்பேன், உள்ளே சென்று பகவானை பார்த்து விட்டு காது வழியா உனக்கு வழி வர்றேன். வந்துரு. அப்படியே அதே கொஞ்சம் செய். என்னை போன்றே மயில் ராவணி நீங்க வந்தாலும் வருவான். சொக்குப்படி தூய் உன்னை மதிமயங்க செய்வான். அவ ஜாக்கிரதையா நீதான் பாதுகாக்கணும். ஐயனை பாதுகாக்கிறது உன் கடமை. இத பாரு, இங்க வா. உனக்கு ஒரு பயம், பகவானை பார்த்துட்டேன். ஆமா ஆமா, என் போன்ற வடிவத்தில் மயில் ராவணன் வந்தாலும் வருவான். காவல் ஒரு சராயிருன்னு. ஆமா, இனிமே நீயே வந்தாலும் வழி விட மாட்டேன். அப்படியா? போ போ. ஆண்டவனை பார்க்க வேண்டுமாப்பா? சீக்கிரம் ஐயா, நேரம் ஆகுது. ஆண்டவனை பார்க்க வேண்டும் அல்லவா? விளையாடுறியா? ஒண்ணு பண்ணுவாமா, இவதான் பார்த்துட்டு போனா அதுக்குள்ள என்னையா? இப்பதான் பார்த்துட்டு போனா? ஆமா. ஆஞ்சநேயா, நானே போது தம்பா வருகிறேன் ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்று. இப்பதான் வர, எனக்கு உறக்கம் என்பதே வரவில்லை. என்னையா, இதற்கு முன்பு ஒருவன் இங்கு வந்தான். நான் பகவானை பார்க்க போறேன், வழிவிடு என்றான். நீதான் என்று நம்பி வழிவிட்டேன். ஆழ்வார் போகும்போதே உரைத்தார், என் போன்ற வடிவத்தில் மயில் ராவணன் வந்தாலும் வருவான், காவல்ல உஷாராயிருந்து. அப்படின்னா இவன் மயில் ராவணன் இருப்பானா? ஆமா, உருவத்தை மாற்றி இவன் என்னை ஏமாத்த பாக்குறான். நான் ஏமாந்துருவனா? ஆஞ்சநேயா, நீ உண்மையிலே ஆழ்வார் இல்லையா? இதற்கு முன்பு உன் போன்ற ஒருவன் இங்கு வந்தான். பகவானை பார்க்க போறோம், வழிவிடு என்றான். நீதான் என்று வழிவிட்டேன். பார்த்துட்டு போகும்போது அவன் என்ன உரைத்தான்? என்ன உரைத்தான்? என் போன்ற வடிவத்தில் மயில் ராவணன் வந்தாலும் வருவான், காவல்ல உஷாராயின்னு சொன்னவன் யாரு? என்னுடைய தாயாஜி மயில் ராவணன் தான். நான் என் மயில் ராவணன் ஆண்டவனை பார்க்க போச்சு போச்சு. ஐயோ, அவன் சொக்குப்பொடி தூவி என்னை ஏமாற்றிட்டானே. நான் என்ன செய்வேன்? பொழுதுடைய சமருக்கு செல்ல வேண்டுமே. ஏன் ராவணன் முன்னே இவர்தான் ராமர் என்று யாரை கொண்டு போய் நிறுத்துவது? யார் யாரோடு சமர் செய்வது? அடப்பாவே, மோசம் போயிட்டு. நீ ஒன்றுமே புரியவில்லையே. அதை பார்த்தியா? பொழுது விடு, இன்னும் 3 நாளைக்கு இருக்கேன். நான் பகவானை காப்பாற்ற வழி இருந்தா சொல்லு. அதுக்கு மார்க்க வழி இப்படிதான் செய்ய வேண்டும். ஆண்டவன் ஒரு பேரை சிறு குழந்தையாக்கி இதோ கொண்டு வந்து விடிந்தால் மாவாளிக்கு விளையிட வேண்டும். ஆமாங்க ஐயா. என் தங்கை தின்னத்திங்க சும்மா இருக்காதுல்ல? ஆமா. தண்ணி வேணும், செய்வா அண்ணா. அதிகாலை வேலையிலே 2 நரபலி கொடுக்க போறேன். நரபலி யாரு? அதெல்லாம் உனக்கு விளக்க வேணாம். நான் சொன்ன வேலையை மட்டும் நீ செய். சொன்னது மட்டும் சரி, பேமானி தாங்கிச்சு. வெயிடா வெயிடா எடு துலாபாரம் விட்டு போகும்போது காலியா இருக்கும் போது எவ்வளவு எடை, இப்ப தண்ணி எடுத்து வரும்போது எவ்வளவு எடை பொருத்தமா பார்க்கணும். கொத்துக்கிழவை செய்யறோம். இந்த பக்கமா
இடம் கரெக்டாக்குது. இப்ப கொடுத்தேடு முன்னாடி முண்டிச்சு மாதிரி இருக்குதா? ஏட்டா அவன் முண்டச்சிதான்டா. இடம் கரெக்டாக்குது. நான் முண்டை காலி கொடுத்து தானே ஏத்துக்குதா? ஆமா. தண்ணி ஏத்தாந்தாளா? தண்ணி மறுபடியும் வந்தா தானே இடம் போட முடியும். அப்போ அது வந்து பாத்துக்கலாமா? என்னடா நான் எதுக்குறேன்? சீக்கிரம் அத பத்தி நீ சொல்லாத. நீ சொல்லக்கூடாது. அது ஏன் நீ சொல்ற? ஜலம் தட்டி வா. மாகாளிக்கு பலி கொடுக்க போ. டேய் கூட போ. நம்பிக்கையில இருக்கு. சந்தேகமா இருக்குது. போ போ போ. எனக்கு வழிபடுத்தால் இருவருக்கு சமரம் ஏற்பட்டது. அவனை வெற்றி பெற என்னால் முடியவில்லை. இப்படியே சமர் செய்தால் பொழுது விடிஞ்சிருமே பகவானை எப்படி காப்பாற்று யோசித்து பார்த்தேன். இவன் யாரு இவ்வளவு திறமை இருக்கிறது யோசித்து பார்த்தேன். நீ யாரா யாருக்கு மகனாக பிறந்த இங்க காவல் இருக்குன்னு கேட்டேன். அவன் சொன்னாரு நான் தான் ஆச்சரியம் பிள்ளைன்னா. அதிசயமா இருக்கு. எனக்கு தெரியாம ஒரு பிள்ளையா நீ எப்படா பிறந்த உனக்கு யாரா சொன்னது கேட்டேன். ஒரு நேரத்தில் நான் சஞ்சீவமலையை கொண்டு வந்த நேரத்தில் என் வேறியானது நீரில விட மச்சகந்தி என்ற மீன் விடுங்க. மச்சகந்திக்கு பிறந்த பிள்ளை மச்ச வல்லவன் இங்க முதல் கொட்டவார் பிள்ளை காவல். எனக்கு தெரியாம ஒரு பிள்ளை பிறந்து இங்க காவலுக்கிறான். நான் தானே உங்க அப்பா எனக்கு வழி வரான்னு மறுத்துட்டான். பெற்றவர் நீங்களா இருந்தாலும் உணவு கொடுத்து வளர்த்தவன் மயில் அவன் துரோகம் செய்ய மாட்டேன். ஒரு உதவி செய்யல என்னை வாங்கி உதவியுங்கள். நான் சாய்ந்து விடுகிறேன். எழுந்து வருவதற்கு முன்பு பகவானை காப்பாற்றுங்கள். நான் விழிச்சிட்டா வழியோட மாட்டேன் சொன்னான். காணாத செல்வத்தை கண்டேன். கண்மணியோடு பேச கொடுத்து வைக்கவில்லை. சாய்ந்து விட்டு உள்ளே சென்று ஆண்டவனை காப்பாற்றுங்கள். படுபாவி இரண்டு பேரே மாகாளி பலி கொடுக்க போறானா? படுபாவி ஜலம் கொண்டாடி சொல்லிட்டான். ஜலத்து போல இன்னும் கொன்னே போட்டுருவான். ஐயோ அண்ணா அண்ணா அடிக்காதண்ணா வேடண்ணா. அண்ணா உனக்கு யாரும் உனக்கு சொன்னது? உனக்கு நான் என்னண்ணா? உண்மைதான். அட வயசுல பிரிவு நடக்கலாம். எனக்கு ஒரு தங்கச்சி. அம்மா நீ யாரு? நீ உன் பேர் என்ன? எங்க அண்ணன் மயில்ரா தானே நீ? அடடே மயில்ராவோட தங்கச்சியா? ஆமா. தூரதல்லியா? ஆமா. மயில்ரா தானே நீ? இல்லம்மா ஆச்சினேய. ஆச்சினேயனா? ஆமா. ஐயா இங்க வர காரணம் ஐயா நீங்க? வாங்கி ஐயா நிறைய ஜலம் இருக்கு. ஏதோ அழுது கொண்டு இப்படி இந்த குளக்கரை மேட்டில் நடந்து போற. உனக்கு என்ன இருந்தது? ஜலம் எங்க கொண்டு போற? ஐயா எங்க அண்ணன் படுவா இருக்க. நான் மயில்ராவனே. எங்க இரண்டு பேரே மாகாளி பலி கொடுக்க போறானா? ஆமாங்க. இது ராமலட்சுமணன் சொன்னார். ராமரே லட்சுமணனா இருவரும் பலி கொடுக்க போறானா? ஐயோ ஐயோ ஐயா என்ன அடிக்கிறீங்க? பாலை கோடிங்க. அண்ணன் சொன்னா ஆமா. ஒன்னு அடிச்சுட்டுன்னா வலிக்குதா? அழாதே. இதை பாருமா, பகவானை நான் காப்பாற்றி ஆகணும். எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்ன உதவி செய்ய வேண்டும்? அரக்கர் கூட்டம் இவரோடு சமஸ்தி எனக்கு நேரம் போடாது. இந்த குடத்தில் மேல் உதலில் சிறிய தவளையாக அமர்ந்து விடுகிறேன். என்னை கொண்டு சென்று பகவானுக்கு இடத்தில் சேர்த்து விடு. ஆண்டவனை காப்பாற்றுகிறேன். ஐயோ அங்க வர முடியாதுங்க நீங்க. ஐயா என்ன தண்ணீர் போக சொல்ல இட தராசு இருக்கு. அந்த தராசுல எடை போட்டு தாங்க அமைச்சாங்க. போகும்போதும் வரும்போது எடை போட்டு பார்ப்போம். ஆமா புத்திசாலிங்க தான். எப்படி நீங்க வருவீங்க? தங்கச்சியால ஆபத்து வந்தாலும் வரும்னு. இதை பாரு எடை தானே போடுறான். போடுற தெருவை நான் தாவி அப்புறத்தில் விழுந்துருவேன். நீ வருத்தப்படாத. பாபா பாபா நேரம் முடியாதுங்க. தண்ணீர் கொண்டு வர போன தோறும் அடிக்க உன்னம் காணுமே. இந்த பால் வேற என்ன சாப்பிடுவா? சரி பார்க்கலாம். என்ன மாடியா சொல்லுவாங்க? தண்ணி கொண்டு வந்துட்டியா? போறதுக்கு கேள்வி இந்த பக்கமா என்ன வயிற்று அதிகமா இருக்குது? ஒரே பக்கம் அடிக்குது. பொறுத்துக்கு ஐயா யாரு அதிகமாக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் கிடையாதா? சிலுமுச்சுன்னா என்னடா? இப்ப கரெக்டாக நீ போலாம் போலாம். நீ போமா எடை கரெக்டாக நான் அண்ணன் போக சொல்லிக்கிறேன். எடை போடுறீங்களா தடி பசங்க? என்னுடைய எடை போட தெரியல உனக்கு. முதல்ல எடை போட தெரியலடா உனக்கு. எங்கடா உன் தலைவன்? கூப்பிடுறான் அவனை. ஐயா கூப்பிடு. ஐயா எடா எப்படா வந்ததுங்க? வந்தது வானத குரங்கா. இந்த
வடிவத்தோடு நீ அங்க வந்திருந்தா உனக்கு பிச்சு பிச்சு எடுத்துருப்பா. ஐயோ, உருவத்தை மாற்றி என்னை மாற்றி பகவானை கொண்டு வந்துட்டேன். சரி விட, உன் திறமையை நான் பாராட்டு. சொக்கு பொடிதான், வேற ஒண்ணு இல்ல. சரி, இது மாதிரி பொழுது ஒழிஞ்சு போச்சு. பகவானை காப்பாற்றாங்க, சீக்கிரம் ஒப்படை ஒப்படை ஒப்படைப்ப. ஆமா, சண்டைக்கு இல்ல, மாகாளிக்கு பலி கொடுக்க போறேன் இப்பொழுது. நீயா? ஆமா. வேணாண்டா, செத்துருவேன். நான் செத்தாலும் பரவாயில்லை. என்ன சாகடிக்க உன்னால முடியுமா? சண்டை போடுவியா? என்னுடைய உயிர் எங்க இருக்கு தெரியுமா? எங்க நேரம் நான் சண்டை போடுவியா? சண்டை போடுவியா? எதுக்கு தயாரானே? வாடா. உன் கட்டில சூடு சொன்னே இல்லையா? அடிக்கடி எப்போ செத்துருக்கணும். இது தாங்க உள்ளோம். டேய், மரியாதை ஒப்படா, சீக்கிரம். ஒப்படைக்க முடியாது. முடியாது, முடியாது. இவன் காற்றா கனலா செடியா கொடியா மாறுறானே. இப்படி சமர்சிதான் பொழுது ஒழிஞ்சிருமே. ஆமா, இவன் உயிர் எங்க இருக்கே? இது எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிறான். இவன் தங்கச்சி கேட்டா தெரியும், கேட்டு பார்ப்போம். ஏழு கடலுக்கு அப்பால் திருப்பார் கடல். திருப்பார் கடலிலே மத்தியிலே பெருத்த பாறை. அந்த பட்ட பாறையிலே பெருத்த ஒரு ஆலமரம். ஆலமரத்திலே ஒரு பொந்து. அதிலே 5 கருவண்டுகளாக எமது பஞ்சவரை அடக்கியிருக்கின்றேன். இந்த விஷயம் யாருக்கு தெரியாது. இந்த குரங்கு பயிரை கண்டுபிடிக்க போறான். பார்க்கிறேன். இதை கண்டு ஏன்டா நடுங்கிற? டேய், பேச நேரம் இல்ல, போலாம். அடைந்தான் மயில் ராவணன். ஆண்டவன் அடைத்து சீக்கிரம் செல்ல. சுவாமி, அங்கய்யா அனைத்து உணர்ந்த ஒரு ஒன்றும் தெரியாத போல உறங்கி விட்டு என்ன செய்வது? பொழுது ஒழிஞ்சு விட்டது. புறப்படுங்க, வாருங்கள். முடிவாக என்ன சொல்ற ராவணா? இரவெல்லாம் சிந்தித்து செயல்பட்டு பார்த்து சமாதானம் என்ற பேச்சுக்கிடமே இல்ல. அப்படியா? சண்டை வேண்டாம், வாடா. நீ இருக்க கூடாது, போய் சேர்ந்து விடு. என்னுடைய அண்ணன் மார்பில் அமர்ந்த கலசம் இருக்கிறது. அதை அகற்றினால்தான் என்னுடைய அண்ணன் உயிர் பிரியும். எப்படின்னா அண்ணா, என்ன இது? உன் அண்ணன் மார்பில் அமர்ந்த கலசம் இருக்கு. அதை உடைத்திருந்தால் அவர் இறக்கடி முடியுமா? உண்மைதான் அல்லவா? தம்பி விடனா? அண்ணா, உடன் பிறந்த தம்பி என்றால் உண்மை அல்லவா சொல்ல வேண்டும்? கடப்படுவாவி. டேய், என்ன காரியம் செய்து விட்டாயடா? என் உயிர் இருக்கும் இடத்தை எதற்கு காண்பித்து கொடுத்து விட்டாயே? டேய், என் உயிர் அவர்களுக்கு காட்டி கொடுத்ததை விட நம்முடைய இனப்பெண்களை அவருக்கு கூட்டி கொடுத்திருக்கலாம். என் முகத்திலே முழிக்காத போடா. நீ போய் சேர்ந்து விடு. ராவண எந்த பிறகு விமர்சைக்கு விமர்சை ஆழ்வார் பட்டத்தோடு மணிமுறை போட்டுவோம். அண்டவா, ஜானகி சிறைமிட்டு செல்லலாமா? ஆகட்டும் அண்டவா. ஜானகி, சுவாமி, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. ஜானகி நில். உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. அக்னி வளர்த்தி அது இறங்கி வந்த பிறகுதான் உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வேன். சுவாமி, ஆண்டவா, தாய் மீது சந்தேகமா? அன்னையே, ஆஞ்சநேயா, வருந்தாதே. இப்பொழுது அக்னி பிரவேசம் செய்து நான் உத்தமி என்பதை இந்த உலகத்திற்கும் என் உத்தமருக்கு நிலைநாட்டுகிறேன். ஸ்ரீராம் ராம். அக்னி தேவன் மறுத்து விட்டார். அன்னையார் உத்தமி என்று நிரூபித்து விட்டார். அனைத்து உணர்ந்தவர் நீங்கள் ஏன் இப்படி ஒரு வார்த்தையை? ஆச்சரியா, ஏனென்றால் கொண்டு சென்றவர் அரக்கனாயிட்டே. அங்கு ஏதும் தவறு நடந்து கொண்டு நம் நாட்டு மக்கள் தவறு அழைப்பார்கள். அவர் சந்தேக உலகத்தார் அப்படி விளைத்தேன். சுவாமி, இங்கு பகவானுக்கு பட்டாபிஷேகம், ஒரு கோவில் கும்பாபிஷேகம், பட்டாபிஷேகம் காண்பது மிக மிக அரிது. எங்களுக்கு தெரிந்த மட்டும் இந்த நாடகத்தை நடத்தினோம். முடியும் தருவாய் வைக்கிறது. பகவானுக்கு பட்டாபிஷேகம். எல்லோரும் இருந்து இந்த நல்ல நேரத்தில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே பச்சரிசி வைத்திருப்பார்கள், எல்லோரும் சேஷம் விடணும். அது மட்டுமல்ல, இந்த பச்சரிசி நாம் வீட்டுக்கு வாங்கி சென்று தானியத்தில் வைத்தால் அமோகமாக விளையும். திருமணம் ஆகாத கன்னிப்பெண்களை இதை வாங்கி சென்று தலைமொழிகி இந்த அரிசியோடு கொஞ்சம் அரிசி சேர்த்து பொங்கலிட்டு நமது குலதெய்வத்தை வணங்கி இதை உணவருந்தினால் கண்டிப்பாக திருமணம் ஆகும். குழந்தை இல்லாத தாய்மார்களும் இப்படி செய்யலாம். ஆகையால் எல்லோரும் வந்து இதை பெற்று செல்வீர். ஒரு பொருளை நாம் பெற வேண்டும் என்றால் நம் கரத்தில் உள்ள ஒரு பொருளை காணிக்கையாக கொடுக்க வேண்டும்.
உங்கள் கரத்தில் உள்ள 5 10 இங்கே காணிக்க செலுத்தி அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே வருவீர் என பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நந்தி கிராமம் சென்று என் தம்பி பரதன் நான் வேலை காத்து வதும் அரசியல் புரிவதும் என்னுடைய அண்ணன் கானகம் சென்று 14 வருடம் உருண்டோடி விட்டன. இதுவரைக்கும் வருவார் வருவார் என்று வழிமேல் விழிவழித்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் இதுவரை வரவில்லை. இப்போது அக்னியை வளர்த்தி அந்த அக்னியில இறங்கி என் உயிரை மாற்றிக் அண்ணன் மீது இவ்வளவு பாசமா அதை வருகிறார் பாருங்க. தம்பி பரதா இங்கே பாதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அண்ணா. ஏற்றுக்கொள்கிறேன் தம்பி. மக்கள் நாம் காத்திருக்கிறார். ராமனுக்கு எப்பொழுது பட்டாபிஷேகம் மக்கள் அறிய தேவர் மூவர் அறிய அதோ பார்த்தீங்களா தங்களை பெற்ற தந்தையானவர் ராமனுக்கு எப்பொழுது மணிமுடி சூட்டுவார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நேரத்தில் அரியணையனவன் தாங்க அங்கதான் உடைவாள் என்ன பரதனோ குடைபிடிக்க பரதனோ குடைபிடிக்க இருவரும் கவரி வீச மரபுணோல் கொடுக்க வாங்க பசிட்டனோ புனைந்தா ரமணா எல்லாரும்